ஒன்று செய்வது ஒன்று என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் பாஜக மத்தியில் காங்கிரஸை வலுவிழக்க செய்ய முடியாது என்று ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேச்சு. சின்னசேலம் அருகே விபத்துக்குள்ளான நடிகர் ஜீவாவின் கார். விபத்தினால் காரின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக அவரும் அவரது மனைவியும் உயிர் தப்பினர். குமரியில் தேசப்பிதா காந்தியடிகள் உருவ சிலையை ஒழித்த மர்ம கும்பல். 6 நாட்கள் ஆகியும் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று குற்றச்சாட்டு. மத ஒழிப்பு மாநாட்டிற்கு கட்சிகளை கடந்து அனைவரையும் அழைக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேச்சு. திமுக மதுவிலக்கு அமல்படுத்துவதை தீவிரமாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மத்திய அரசின் புதிய பாடத்திட்டத்தில் நல்ல கொள்கைகள் இருந்தால் நம் மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று அமைச்சர் பொன்முடி பேட்டி. அதே நேரத்தில் இருமொழி கொள்கைதான் தமிழ்நாட்டில் இருக்கும் என்று அமைச்சர் திட்டவட்டம். கிருஷ்ணகிரியில் சாலை அமைக்கும் பணியை அதிமுக எம்எல்ஏ KP முனுசாமி தொடங்கி வைக்க திமுகவினர் எதிர்ப்பு. கண்டனம் தெரிவித்து அதிமுகவினர் காலை முதல் தற்போது வரை சாலை மறியல். அதிகாரம் அமதையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏவை திமுகவினர் அவமதித்துள்ளனர். KP முனுசாமி விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS கண்டனம். மக்களுக்கும் யானைகளுக்கும் பிரச்சினை வராத வகையில் யானை வழித்தடங்களை நிர்ணயிக்கும் பணிகளை வனத்துறை செய்து வருகிறது. வன தியாகிகள் தின அனுசரிப்பு நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பேச்சு. சிம்லாவில் சட்டவிரோதமாக மசூதி கட்டப்படுவதாக கூறி அமைப்பினர் போராட்டம். அனுமதியின்றி ஊர்வலமாக சென்றதை தடுத்ததால் காவல்துறையினருடன் மோதல். இந்தியாவை பிரிக்கும் சக்திகளுக்கு ராகுல் காந்தி துணை போகிறார். ராகுலின் அமெரிக்க பேட்டியை சுட்டிக்காட்டி அமித்ஷா கண்டனம். அரவக்குறிச்சியில் தொடக்கப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு. மாணவர்கள் சேர்க்கை, வருகை பதிவேடு, காலை உணவு திட்டம், குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து சரிபார்த்து கேட்டறிந்தார். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு கட்சிகளை கடந்து அனைவரையும் அழைப்போம். நடிகர் விஜய் கூட கலந்து கொள்ளலாம் என திருமாவளவன் பேச்சு. டிரம்ப் உடனான நேரடி விவாதத்திற்கு பிறகு கமலா ஹாரிஸுக்கு பெருகும் ஆதரவு. டெய்லர் ஷிஃப்ட் ஆதரவு தெரிவித்த இன்ஸ்டா வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.